காக்கை குருவி கொக்குக்கெல்லாம் மேய்ச்சி பேசுது. இப்ப நீங்க வந்து பாருங்க, மாடியில புறாவுக்கு இறை போடுறோம், தண்ணி வைக்கிறோம், காக்கைக்கு தினம் முட்டை மீன் அவிச்சு வைக்கிறோம், காக்கைக்கு தினம் முட்டை மீன் அவிச்சு வைக்கிறோம், தினம் முட்டை மீன் அவிச்சு வைக்கிறோம், அவ்வளவு இது பண்றோம். அது கூட வேடிக்கை நம்ம விட்டு சோறு திங்கிறது, சோறு திங்கிறது, சோறு திங்கிறது, முட்டை சொன்னீங்க, சோறு வச்சா திங்காதுப்பா. மற்ற காக்கையெல்லாம் சோறு திங்கிறது திங்காது. எங்க நம்ம வீட்டுக்கு வர்றது அது தெரியுது. சீமா வீட்டுல அது சோறு முட்டை அவிச்சு 15-20 முட்டையை கொண்டு முட்டை அவிச்சு 15-20 முட்டையை கொண்டு அவிச்சு 15-20 முட்டையை கொண்டு வச்சாதான் அது முட்டை. ஒரு மார்க்கத்தை தான் சைவர் மத்த எல்லாம் அசைவர்னு தெரிஞ்சிருக்காது. அவ வந்து நான் கூட சிரிப்பேன், டேய் ஏடா இந்த நிமிஷம் கூட்டுறீங்க, அவங்க அம்மா கொண்டு வச்சா சிக்க மாட்டாங்க. சேட்டை பத்தி இல்லைங்க இவங்களுக்கு. சோறு வச்சா நெய் சோறு வைக்கணும், சோறு வச்சா நெய் சோறு வைக்கணும், சோறு வச்சா நெய் சோறு வைக்கணும், நெய் சோறு வைக்கணும். வருவாங்க இவர் சரியா 3:30 வந்து அப்படியே மாமரத்தில் உட்கார்ந்துக்குறாங்க. அதுல மதில் சோறுல கொண்டு இப்படி ஒரு சட்டியில வைக்கணும். ஆள் பண்ண தூக்கிட்டு ஓடி அப்படி நேசிக்கிறீங்க அப்படின்னு புரிஞ்சுக்க முடியாது. ஆமா, இல்ல நம்ம பரம்பரையே அதுதானே. நீங்க அவர் ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவருடைய விளைவு தான் இந்த விஜய் கத்தி கார் அப்படிங்கிற செல்ல பார்த்துருக்கீங்க. இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போறோம். வெளியூர்ல போய் வீடியோல பார்க்கலாம். நிறைய பேர் வந்து நீ பண்ணிட்டாங்க. அதாவது நம்ம கம்மிட்ட சொல்றாங்க, கோர்ட்ல வந்து கேஸ் இருக்கும்போது கோர்ட் சொல்லட்டும், நீங்க வந்து மையத்தை பத்தி பேசுறீங்க, அதையே அவர்கள் கடைபிடித்தா நல்லா இருக்கும். கோர்ட்ல கேஸ் இருக்கும்போது நீங்க மையத்தை பத்தி வந்து பேசுறீங்க. இது வந்து நம்ம லாஸ்ட் வீடியோல பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அசோக் சரி அவர்கள் வந்து கூட சொல்லியிருப்பாங்க, நம்ம வந்து யார் மேல இதை வந்து இந்த மையத்தினுடைய மோசடியில இவர்களுக்கும் பங்களிப்பு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாரெல்லாம் இணைக்க போறோம் அப்படின்னு சொன்னா திரு கார்த்திக் பிள்ளை இணைக்க போறோம். அப்புறம் திரு சகோதரர் தம்பி கௌதம் அவர் வந்து நம்ம பெங்களூர்ல டிராவல் வீலாக் GS டிராவல் வீலாக் இருக்குங்களா, அவரை வந்து இணைக்க போறோம். அப்புறம் V3 தோழமைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்கு, நம்ம இவங்களை வந்து இணைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்ல ஒரு லைவ் வீடியோல வந்து அவர் பேசியிருந்தாரு. அதுக்கு முன்னாடி நானும் சொப்பம் கூட டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தோம். யாரெல்லாம் வந்து பர்பஸா பண்றாங்க, மக்களை வந்து ஒரு ராங் கைட் பண்றது யாரெல்லாம் ஆதங்கத்துல என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துறதுக்காக சில பேர்லாம் வந்து யூடியூப்ல வீடியோ போடுறாங்க, செய்திகள் அவதூறு செய்திகள் வந்து கோர்ட்டுக்கு அகெயின்ஸ்டா அவதூறு பரப்புறாங்க. ரொம்ப முக்கியமான ஒன்று, மையத்திற்கு சாதகமா அவங்க வந்து செய்தியை வந்து பேசுறாங்க. அப்படிங்கிறதுடைய பொருள் இப்ப என்ன அப்படின்னா, கோர்ட்டை அவங்க அவமதிக்கிறாங்க, காவல்துறையை அவமதிக்கிறாங்க, குறிப்பா EOW பொருளாதார குற்றப்பிரிவு அவதூறு பரப்புறவங்களை தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். மைவித்ரி ஆர்ட்ஸ் நிறுவனத்தில் இன்னைக்கு வரைக்கும் 69 லட்சம் பேருக்கு மேலே ஏர்னிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. நிறுவனத்தை சார்ந்தவர்கள் 69 லட்சம் பேர். 69 லட்சம் பேரும் முட்டாள்களா? அவங்க எதுவுமே தெரியாதவங்களா? பாமர மக்கள்னு சொல்கிறீங்களே, பாமர மக்கள்னா யாரு? இந்த கம்பி கட்டுற கதையெல்லாம் நீ சொல்கிற மாதிரி கம்பி கட்டுற கதையெல்லாம் நீ சொல்லிக்கிட்டு இருக்க. இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக பேசுறியா? அதாவது நீ ஒரு கேஸ் கொடுக்க வந்த, அசோக் சிறுநிதி கேஸ் கொடுக்க வந்த, ஒரு தடவைக்கு பல தடவை வந்த, நீ வந்து அவங்க சொல்லும்போது அவங்க எதுவுமே கேட்கல. அப்போது ஒரு கட்சியை சேர்ந்த கட்சியின் நபர்களை கூட்டிக்கிட்டு ஒரு 4-5 ஸ்டேஷனில் ஒன்று போல் கூட்டமாக கூடி நான் அந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ணுவேன், செய்வேன், அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன், நான் இதோட 100வது கேஸ் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கேஸ்கிட்டே அடிக்கிட்டே போனீங்க. அதுக்காக தான் கேஸ் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? கேஸு போட்டு இன்றைக்கி பெயில் அப்ளை பண்ணார், பெயில் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. அவர் வெளியே வருது. நான் 5ஆம் தேதிக்கு மேலே தான் பெயில் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதை அப்ளை பண்ணிக்குவாங்க. அது எங்களோட சேர்ந்தது. நீங்கள் என்ன சொன்னீங்க? மைவித்ரி ஆர்ட்ஸ் மேலே, மைவித்ரி ஆர்ட்ஸ் நிறுவனத்தின் மேலே, நிறுவனத்தார் அண்டு MD அவர்கள் மேலேயும் கேஸ் கொடுத்துருக்கீங்க. அந்த கேஸ் மூலயமா உங்கள் கேஸ் அவங்க எடுக்கலை. ஏன்னா நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அது எதுவுமே செல்லுபடி ஆகாது. அதுக்காக உங்கள் கேஸ் உங்கள் மேலே நீங்கள் கொடுத்த மாதிரி அவங்க எடுக்காமல் நீங்கள் கொடுத்ததை வச்சு அவங்க கேஸ் போட்டிருக்காங்க. இப்போ விசாரணை போய்கிட்டு இருக்கு. நீங்கள் கொடுக்க வந்தீங்க, கொடுத்துட்டீங்க. அப்போ உங்கள் வேலையை பார்க்க வேண்டியதானே நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். எதிராக வீடியோ எதுக்குறா போடுறீங்க? 69 லட்சம் பேர் பயணிக்கிறப்பெல்லாம் இழிச்சவாங்களா? நீங்கள் வாட்டுக்கு என்னை கேனையம்பே, என்னை நோனிம்பே, என்ன வேணாலும் பேசிக்கிட்டே இருப்பேன், நான் கேட்டுக்கிட்டே இருக்கணுமா? கேஸ் கொடுத்துருக்காங்க, கேஸ் ஃபைல் ஆகிருக்கு, கேஸ் கோர்ட்டில் இருக்குது. அந்த கேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் கூவுங்களேன். அது வரைக்கும் கொஞ்சம் கம்முன்றுங்க தானே சொல்லியிருக்கோம். தப்பாக இருந்துச்சுன்னா கேஸு கோர்ட்டில் வந்து சொல்லுவாங்க. அதே சரின்னு சொன்னால் நீங்கள் போட்ட வீடியோக்கெல்லாம் யாரை பதில் சொல்லுவா? நீங்கள் போட்ட வீடியோக்கெல்லாம் யார் பதில் சொல்லுவா? இந்த நிறுவனம் சரியான நிறுவனம் தான், சரியான எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்காங்க, ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வீடியோ போட்ட நாய்கள் உங்களெல்லாம் என்ன செய்யணும்? யோசிச்சு பாருங்கள். வெயிட் பண்ணுங்கள், அடுத்தடுத்து வீடியோ வரும், வெயிட் பண்ணுங்கள். MD சார் வீடியோ வர வரைக்கும் தான் உங்களுக்குலாம் டைம். ஓகே, அடுத்து என்ன சொல்கிறேன்னு பார்ப்போமே.
துறையை வந்து என்ன பண்றாங்க அவமதிக்கிறாங்க. சோ அவங்க அறியாம செய்யறாங்க, அவங்க வந்து இன்டென்ஷன் அவங்களுக்கு வந்து இது கிடையாது. சோ அவங்க அறியாம இதை செய்யறாங்க. அதனால நம்ம வந்து அவர்களை பெரிதாக வந்து நம்ம இதுல எடுத்துக்க வேண்டாம். இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மைவி டிவியை பயன்படுத்துறவங்க அப்படின்னு சில பேர் இருக்கிறாங்க. மைவி டிவி பர்பஸா பயன்படுத்தி அதை வந்து ஒரு பர்பஸா மக்களை வந்து ராங் கைட் பண்றவங்க யாரு, ஆதங்கத்துல பண்றவங்க யாரு, இப்ப மைவி டிவியினுடைய சூழ்நிலையை பயன்படுத்தி நம்ம ஒரு பலன் பார்க்கலாம் அப்படின்னு பாக்குறவங்க எல்லாம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கும்போது இதுல நீங்க தான்டா மைவி த்ரெட்ஸ் நிறுவனத்தில் 69 லட்சம் பேர் இருக்காங்க. எல்லார் கையிலையும் ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்கு. நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டோம் அப்படின்னா அவங்க எல்லாரும் பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு எச்சக்கலை புத்தியை வச்சுக்கிட்டு எச்சக்கலை நாயிக எல்லாம் பிச்சை எடுத்துட்டு அலைகிறீங்க. ஓகேங்களா? இதை பிச்சை எடுக்கிறது உங்களை மாதிரி ஆட்கள் தான் நிறையா பேர் இருக்கீங்க. நீங்கள் தான் பிச்சை எடுத்துட்டு அலைகிறீங்க. நாங்கள் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண நாங்கள் எதுவுமே சொல்லலை. நான் இன்றைக்கி வரைக்கும் நான் எல்லா வீடியோ போட்டிருக்கேன். நான் போட்ட வீடியோ கிட்டத்தட்ட 70 வீடியோக்கு மேலே போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கெல்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா நான் எங்கேயுமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படி பண்ணுங்கள், இப்படி பண்ணுங்கள் நான் எதுவுமே நான் சொன்னதில்லை. ஓகேங்களா? ஏன்னா அது தேவையில்லை. மைவி த்ரெட்ஸ் நிறுவனத்தின் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. இதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உனக்கு நம்பிக்கை இருந்தால் பண்ணு, இல்லைன்னா மூடிட்டு உன் வேலை இருந்தால் போய் பாரு. ஓகேங்களா? வேறு இருந்துச்சுன்னா போய் பாரு. இதை விட்டுட்டு தேவையில்லாத வதந்திகளையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் எடுத்துரைச்சு கம்பி கட்டுற கதை இந்த மாதிரி கம்பி கட்டுறதுல அந்த கம்பி கட்டு நீ வந்து ஒருவேளை கம்பி கட்டு கான்ட்ராக்டராக இருக்கியா அல்லது கம்பி கட்டிக்கிட்டு இருக்கியா என்னன்னு தெரியல. ஏன்னா நான் கொத்தனார் தான், நான் கொத்தனார் வேலை பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு அது தெரியும். ஓகேங்களா? அந்த கம்பி கட்டுற கதை அப்படிங்கிறது அது எதை வச்சு சொல்கிறேன்னு எனக்கே தெரியல. சப்ஸ்கிரைப் பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணு நான் இது வரைக்கும் நான் சொன்னதும் கிடையாது. இதெல்லாம் சொல்லி ஏகப்பட்ட பேர் நீங்கள் வந்து மைவி த்ரெட்ஸ் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சிருக்காங்க. அதன் மூலியமாக நம்ம வந்து சப்ஸ்கிரைபரை கூட்டிக்கலாம், அதன் மூலியமாக நம்ம வந்து யூடியூப் சேனல்காரங்ககிட்ட பைசா வாங்கலாம், பிச்சை எடுக்கலாம் அப்படிங்கிற ரீதியெல்லாம் உங்களுக்கு தான் இருக்குது. இது நிறையா இருக்குது உனக்கு. பார்ப்போம் அடுத்து என்ன பேசுறேன்னு பார்ப்போமே. ரொம்ப முக்கியமா அந்த 3 பேர் வந்து வராங்க. ஒன்று வந்து திரு கார்த்திக் வராரு, தம்பி கௌதம் GSV லாக் டிராவல் லாக் கௌதம் பெங்களூர் தம்பி அவர் வராரு, அப்புறம் VP தோழமைகள் இவங்க ரொம்ப டீப்பா இருக்கிறாங்க. மற்றவங்க இன்னும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா முகத்தை காமிக்காம அவங்க வந்து வீடியோ போடுறாங்க. வந்து நான் சேனல் பேர் சொல்ற அளவுக்கு அல்ல, ஒருத்தர் ஆதங்கத்துல தான் போடுறாங்க. ஆனால் அந்த சேனல் பேர் சொல்ற அளவுக்கு கூட அவங்க வந்து அவரு ஒரு குவாலிஃபைடு இல்லை அப்படின்னா. யாரோட குவாலிஃபைடு இல்லை ஏண்டா? நீ மேஸ்திரி தானே, நீ ஒரு தாய்க்கு தானே பிறந்த. யாரை பார்த்து என்ன சொல்கிற நீ? அதுக்கு தகுந்த ஆள் நீ இல்லை. அதை வச்சு எதை வச்சு சொல்கிற? இப்படி கையை முறுக்கிக்கிட்டு நீ வாட்டுக்கு வந்து பேசினாப்ப நீ பெரிய ஆளாயிருவியா? இப்போ நான் போடுறேன், என்னுடைய நம்பரோடு சேர்த்து நான் போடுறேன், எனக்கு நீ பேசு, நீ எனக்கு கால் பண்ணி பேசணும். ஓகேங்களா? நான் உன் நம்பருக்கு நான் பேசணும்னு அவசியம் கிடையாது. நீ எனக்கு கால் பண்ணி எனக்கு பேசணும். நான் ஃபோன் நம்பர் இந்த வீடியோட சேர்த்து நான் என் ஃபோன் நம்பரையும் சேர்த்து போடுறேன். இதை வந்து நீ கரெக்டாக எனக்கு கால் பண்ணி நீ பேசணும். இந்த வீடியோ உனக்கு ஷேர் ஆகும், கண்டிப்பாக உனக்கு வரும். ஓகேவா? இதை வந்து நீ எனக்கு பேசணும். அடுத்து கார்த்திக் பிள்ளை மேலே எது கேஸ் போடணும்னு நினைக்கிறேன்? கார்த்திக் பிள்ளை யார்? ஒரு ஜேர்னலிஸ்ட்டு. அவர் இந்த வழக்கு மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட இந்தியாவில் நடக்கக்கூடிய எல்லா கோர்ட்லையும் நடக்கக்கூடிய முக்கியமான கேஸ்களை அவர் வந்து அலசி ஆராய்ஞ்சு அதை பற்றி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காரு. அதே போல் நம்ம கேஸ் கட்டையும் அவருக்கு வந்திருக்கு, அதனால் அவர் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காரு. ஓகே, அடுத்து பெங்களூர்காரன் சொன்னீங்கள, அவரும் எதுக்கு அவர் மேலே கேஸ் போடணுங்க? எம்டியை ஏமாற்றிட்டாருன்னு சொன்னதுனாலையா, இல்லை எம்டியா நீங்கள் ஏமாற்றிட்டீங்கன்னு சொன்னதுனாலையா, அல்லது எம்டியா மக்கள் ஏமாற்றிட்டு என்ன காரணத்துக்காக அவர் மேலே கேஸ் போடணுங்க? அவங்க மேலையெல்லாம் நீ கேஸ் கொடுக்குறதுக்கு அப்போ நீ பெரிய ஆளா? ஒரு பக்கம் ஒரு கையை மட்டும் முறுக்கிக்கிட்டு வர உன் கையை ஒரு நாளைக்கு ஒன்று தூக்க போகிறேன் பாரு. அப்போ ஏன் அவங்க அப்படி சொல்றேன் அப்படின்னா, இவர்கள் வந்து ராங் கைட் பண்ணாலும் நேரடியா முகத்தை காமிச்சு அட்லீஸ்ட் ஃபோன் நம்பர் கொடுத்து அவங்க வந்து என்ன பண்றாங்க, வீடியோ போடுறாங்க. வீட்டு தோழமைகள் வந்து அவரு ஃபோன் நம்பர் கொடுத்து வீடியோ போடுறத நான் பார்க்குறேன். அந்த வீத்திரி தோழமைகள் வந்து நம்ம மைவி த்ரெட்ஸ் கம்பெனியில் அவர் ஒரு மெம்பராக இருக்காரு. அதனால் அவர் வந்து போடுறாரு, மக்களுக்கு தேவையான சந்தேகங்களை அவர் தீர்த்து வைக்கிறாரு. ஓகேங்களா? அது உனக்கு எங்கே வலிக்குது? நீ போடுற வீடியோ என் மக்கள்கிட்ட எல்லாம் பரப்பணுமா? இதில் சப்ஸ்கிரைபர் 4000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு. மைவி த்ரெட்ஸ் நீ போட போய்த்தானே உனக்கு இத்தனை சப்ஸ்கிரைபர் வந்துருக்கு, இல்லைன்னா வந்திருக்குமா? யோசிச்சு பாரு. 4000 பேருக்கு மேலே, 4600 பேருக்கு மேலே உனக்கு சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இதில் 3000 பேர் மைவி த்ரெட்ஸ் நிறுவனத்தில் பயணிக்கிறவங்க தான். அவங்கள வந்து பயமுடுத்தி செஞ்சு என்ன பண்ணுறேன்னு தெரியாமல், அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது நீ அந்த வீடியோ போட்டு அதன் மூலியமாக நீ ஏதாவது சொல்கிறியா நினச்சி தான் அவங்க வந்து இயங்கிட்டு இருக்காங்க. அதன் மூலியமாக தான் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பட்டு ரொம்ப நாள் நீடிக்காது. வர்ற செப்டம்பர் 5ஆம் தேதியோட உன்னுடைய கணக்குகளுக்கு எல்லாமே முடிய போகுது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பாரு. ஓகேங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணி முடிக்க பாரு. ஓகே, அடுத்து என்ன சொல்றேன்னு பார்ப்போம். அவர் வந்து சில பேர் பேசியிருக்கிறதா வந்து சொல்றாங்க. GS டிராவல் லாக் கௌதம் தம்பியும் கார்த்திக் பிள்ளையாரும் பார்த்தீங்கன்னா தொடர்பு என்னை கொடுத்து அவங்க என்ன பண்றாங்க, அவர்கள் வந்து வீடியோ போடுறாங்க. மற்றவங்க எல்லாம் முகத்தை கூட காமிக்கிறதுக்கு அவங்களுக்கு பயம். அப்போ ஒரு தவறான செயலை நம்ம செய்யறோம் அப்படின்னு யாரா முகத்தை காமிக்காம போடுறாங்க? நீ வந்து கையை முறுக்கிக்கிட்டு போடுற மாதிரி நாங்கள் போட முடியல. என்ன காரணம் கேட்டால், நாங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது, நாங்கள் வந்து ஒரு கூலி தொழிலாளி. என்னுடைய முகத்தை எல்லாம் காமிச்சா நிறைய பேர் பார்ப்பாங்களா பார்க்கலன்னா ஒரு ஆதங்கத்தில் என்னுடைய வாய்ஸையும் போட்டு என்னுடைய ஃபோட்டோவை போட்டு விடுவேன். ஓகேவா? அதில் என்னுடைய ஃபோன் நம்பர் இந்த வட்டம் நான் கண்டிப்பாக போடுறேன் உனக்காக.
தெரியறதுனாலதான் அவங்க வந்து நோத்தை நம்ம காமிக்க அந்த அளவுக்கு ஒர்த்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே ஒழியாச்சு. ஏன்னா இப்ப நாம நமக்கு இருக்கிற என்னுடைய வயதுக்கு நான் போய் கேட்கவே முடியும். அதுக்கப்புறம் ஒரு சிறுமிக்காரமா இருக்கக்கூடியவங்க ஆதரத்துல வீடியோ போறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு என்னடா உன் வயசு என்னடா இது, உன் வயசு என்ன ஆகுது? 45 வயசு இருக்குமா? என்னை விட 3 வருஷத்துக்கு பெருசாக இருக்கலாம், இல்லை 2 வயசு கம்மியாக இருக்கலாம். ஓகேவா? ஆனால் உனையெல்லாம் நான் சாரு மோரு அப்படிலாம் கூப்பிட முடியாது. உனையெல்லாம் அப்படிலாம் கூப்பிட முடியாது. ஏன்னா என் நிறுவனத்தின் மேலே நீ வந்து ரொம்ப அவதூறு பரப்பி, என் ஸ்டோர் மேலே நீ ரொம்ப அவதூறு பரப்பியிருக்க. நானும் 1 வருஷமாக ஸ்டோர் எடுத்து எனக்கு என் மக்களுக்கு எல்லாமே நான் சப்ளை பண்ணியிருக்கேன். எந்த பொருள் எந்த ஒரு டேமேஜும் கிடையாது. நீ அந்த பொருளை பற்றியெல்லாம் நான் சக்காடு பேசியிருக்க. ஓகேவா? உனக்கெல்லாம் அப்படி மரியாதை கொடுத்து நான் பேசணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. அது நான் வழக்கு வந்துச்சுன்னா நான் பார்த்துக்கிறேன். ஓகேவா? நம்ம வந்து பெருசா அந்த அளவுக்கு ஒர்த்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே ஒழியாச்சு. ஏன்னா இப்ப நமக்கு இருக்கிற என்னுடைய வயதுக்கு நான் போய் எல்கேஜி குழந்தை கூட வந்து சண்டை போட்டு நல்லா இருக்குமா? அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏபிசி கற்றுக்காங்க, அவங்க போயிட்டு நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு பொருட்டா எடுத்துட்டு அதை போய் நம்ம பேசிட்டு இருக்கிறது. ஆமாடா, ஏபிசிடி எழுதுனா எதுவுமே தெரியாது எனக்கு. எனக்கு எப்படி பால் குடிக்கிறது கூட தெரியாது. ஒரு டப்பா வேணும், ஒரு லிப்பு வேணும், ஒன்று வாங்கிட்டு வரியா? பால் குடிக்கிற லப்பர் ஒன்று வாங்கிட்டு வரியா? இருறா உனைய நான் அடுத்து எம்டி சார் வெளியே வந்ததுக்கப்புறம் நான் உன்னை பார்த்துக்கிறேன். அப்படிங்கிறது வேணாம். அந்த லிஸ்ட் அப்படியே நம்ம போயிட்டு ஒதுக்கும். நேரடியாக மக்கள் வந்து இந்த மாதிரி ஆங்கிலேட் பண்றாங்க. சிசிடிவி கேமரா நம்ம வந்து நியூஸ்ல இதெல்லாம் பார்த்தது எல்லாமே அவங்க அந்த இடத்த மட்டும் நிகழ்வு நடந்தது, அவர் போறது, மறுபடியும் அவங்க பைக்கில் போயிட்டு போட்டு வந்து அவர் வந்து குடும்ப வந்து கைது பண்ண நினைக்கிறது, இது எல்லாம் தான் பார்த்தோம். அதுக்கு பின்னாடி அவன் ஆட்டோவில் மறைவு இருந்தது, இவர் வந்து இங்க பார்த்தது, இது எல்லாமே ஆல்ரெடி என்ன இருக்குதுன்னா காவல்துறையிடம் ரெக்கார்டா இருக்கு. முதல்ல நம்ம நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். காவல்துறையை புஷ் பண்ணி ஒரு மதிக்கிறீங்க, காவல்துறைனா நீங்க அவ்வளோ வந்து உச்சிமா வச்சாங்களா? ஒரு போய் கேமரா ஜூம் பண்ணி காமிக்கும் போது அவர் வாங்கிச்சாரா, இதெல்லாம் வந்து நமக்கு அதாவே தெரியும். சரி, உங்களை ஒருத்தன் வந்து அடிக்க வரான் அப்படின்னா ஒரு அடி அடிச்சா அப்படின்னா அட்லீஸ்ட் நீங்க திட்ட மாட்டீங்களா? அப்ப திட்டம் தப்பு கிடையாது, தப்பானா அடிச்ச தப்பு இல்லையா? என்னென்ன ஏண்டா ஒரு வண்டியில் ஒரு 3 பேர் வர்றாங்க. இப்படி ஒரு வண்டியில் ஒரு 3 பேர் வர்றாங்க. அந்த வண்டியை இவன் கிராஸ் பண்ணும்போது ஏதோ ஹென்பரோ அல்லது இண்டிகேட்டரோ ஏதோ ஒரு லைட்டு ஏதோ ஒன்று தட்டிடுச்சு. தட்டின உடனே இவன் வந்து திரும்பி திட்டிருக்கான். திட்டினதுனால தான் அடி வாங்கியிருக்கான். அடி வாங்கினதுனால அவன் திட்டலை, திட்டினதுனால தான் அடி வாங்கியிருக்கான். அடிச்சுட்டு இவன் அங்கிட்டு ஓடவும் யூட்டர்ன் அடித்து திரும்பி வந்திருக்காங்க. அவன் கடைக்குள்ளே ஓடி போய் ஒளிஞ்சிருக்கான். பயந்தாளி பைய கடைக்குள்ளே ஓடி போய் ஒளிஞ்சிருக்கான். அதனால் இவங்க திரும்பி வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்களாம். ஓகேவா? அதை விட்டுட்டு அதெல்லாம் நீங்கள் வந்து நீ அதை பற்றி பேச என்ன வேணாலும் பேசிக்கலாம். நீ போதை போகிறது தப்பா, 3 பேர் வந்து தப்பு இல்லையா, 3 பேர் ஏறினது தப்பு இல்லையா, சாலையில் வர்றது தப்பு இல்லையா, ரோட்டில் வர்றது தப்பு இல்லையா? ஏண்டா தமிழகத்தில் இன்றைக்கி 160 பேருக்கு மேலே போதையில் தான் அலைகிறாங்க. எல்லாருமே போதையில் தான் அலைகிறாங்க. எவன் எந்த நேரத்தில் சிக்கிறானோ அந்த இடத்துல கேஸ் போடுறாங்க, அவ்வளோதான். மீதி 60 பேரும் போதையில் தான் அலைகிறாங்க. ஒரு நாளைக்கு எவ்வளோ வருமானம் வருதுன்னு பார்த்தியா? ஒரு நாளைக்கு எத்தனை பேர் சரக்கு அடிக்கிறாங்கன்னு உனக்கு கணக்கு பார்த்தியா? ஏன்னா ஒரு தமிழ்நாட்டில் தானே இருக்க, நீ தமிழ்நாட்டில் தானே இருக்க. இதை வந்து நீ தெரியாமல் நீ எப்படி பேசுகிற? காவல்துறை வழக்கு போடுவாங்களா, அது வழக்கு போடுவாங்களா, இதெல்லாம் பேசுவாங்களா? இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு என்னெல்லாம் நீ கதை கட்டுற? கம்பி கட்டுற வேலையெல்லாம், கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கானா? இந்த கம்பி கட்டுறது வந்து அது உன்னோட வச்சுக்கோ. ஓகேவா? கம்பி கட்டுற இதெல்லாம் நீ உன்னோட வச்சுக்கோ. நானும் கொத்தனார் வேலை தான் பார்க்குறேன், நானும் கம்பி கட்டுறேன், எல்லா கல்லையும் கட்டத்தான் செய்கிறேன். செங்கலும் கட்டுறேன், கருங்கலும் கட்டுறேன், கம்பி கொடுத்தா கம்பியும் கட்டுவேன், உனையும் கொடுத்தா உனையும் சேர்த்து வச்சு கட்டுவேன். ஓகேவா? வெயிட் பண்ணு. அடுத்து எம்டி சார் வெளியே வந்ததுக்கப்புறம் தான் உனக்கு எல்லாமே இருக்குது. பார்ப்போம் நீ அடுத்து என்னென்ன சொல்கிறேன்னு பார்ப்போம். அது என்ன போதையை போட்டு வந்து 3 வண்டியே வரக்கூடாது இருக்கா? அங்கங்கே பப்ளிக்கில் கடையை திறந்து வச்சுட்டு ஒயின் ஷாப்லாம் பெரிய பெரிய பார்லாம் திறந்து வச்சுக்கிட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்கடா. என்னென்னமோ பண்ணுறாங்க. யோசிச்சு பாரு. அந்த பார் இந்த பார்னு சொல்லி எல்லாம் 2 வீலரில் எந்த கடையில் வந்து உனக்கு 2 வீலர் நிற்காத இருக்குது? 2 வீலரில் தானே அடிச்சுட்டு வராங்க. அடிச்சுட்டு வந்தால் அவங்க மேலே என்ன செய்யணும்? அவன் இடிச்சிட்டாங்க, சரி இடித்தா என்ன செய்யணும்? ஓகே, அவன் மேலே கேச போடு. அது உன்னுடைய பாடு, அது அவனுடைய பாடு. அதில் எங்கட மைவித்ரி ஆர்ட்ஸ் எதுக்கடா வந்தது? உள்ள மைவித்ரி ஆர்ட்ஸ் நிறுவனம் எங்கே வந்தது? எதுக்கு அந்த பேரை சொல்லி நீ அந்த மேலே கேஸ் போட்டீங்க? இதுலேயே உங்களுக்கு ஃபஸ்ட்டு தொழில் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்கு. இனிமேல் ஒன்று ஒன்றா அடுத்து ஆரம்பிக்கும். கண்டிப்பாக உனக்கு ஆப் ரெடியாக இருக்குது. வெயிட் பண்ணு. அடுத்து எம்டி சார் வர வரைக்கும் வெயிட் பண்ணு. அப்படிங்கிற மாதிரி பைத்தியக்காரன் கூட வந்து இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்து பேச மாட்டாங்க. ஒரு பைத்தியக்காரன் கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. அது மாதிரி இருக்கு இவங்களுடைய குடும்ப ஸ்டேட்மெண்ட். இன்னொன்னு எம்பி வந்து வெளியே வந்த உடனே எல்லா யூடியூப் மேலையும் ஒரு பேச சொல்லுவாங்க. கண்டிப்பாக போடுவேன்டா. அது ஓ மேலே கண்டிப்பாக போட்டே ஆகும். ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போவோம், பேசிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சொல்லி ஒண்ணு நடந்திருக்காங்க. ஒண்ணுங்க ஜாஸ்தியா இருக்காங்க. ஒன்னே ஒண்ணு நடந்திருக்கா. அவர் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு போட்டுருக்காங்க. பார்த்துட்டு போங்க எல்லாரும் சத்தம் பாயம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவே ஒரு போர்ஜரி கம்பெனி. போர்ஜரி கம்பெனியை வந்து நியூஸ்ல இருக்கிறவங்க வந்து பேசக்கூடாதாமா இந்த நாட்டுல.
ஃபோர்ஜரி யார், நீயா இல்லை கம்பெனியா? நல்லா தெளிவாக சொல்லு. நீ ஃபோர்ஜரியா? இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு அலையிற நாய் நீ ஃபோர்ஜரியா அல்லது மைவித்ரி ஆர்ட்ஸ் ஃபோர்ஜரியா? என் நிறுவனத்தில் இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 3 வருஷமாக ஜிஎஸ்டி வரியிலேருந்து எஸ்டிஎஸ் வரியிலேருந்து எல்லா வரையும் கட்டினது போக தான் நம்ம நிறுவனத்தில் அதன் மூலியமாக கமிஷனை எடுத்து அந்த கமிஷன் மூலியமாக யார் யார் எவ்வளோ பண்ணியிருக்காங்களோ அந்த கமிஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கு வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இன்றைக்கு வரைக்கும் நம்ம எல்லாம் ப்ராப்பராக கரெக்டாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதன் மூலியமாக தான் இன்றைக்கி நம்ம எம்டிஏ நேரடியாக போய் சரண்டர் ஆகி எந்த கேள்வியாக இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, நானே உங்களுக்கு பதில் சொல்கிறேன். என் ப்ராடக்ட் எல்லாமே ஜிஎஸ்டி வரியிலேருந்து எல்லா வரையும் கரெக்டாக கட்டியிருக்கேன். இது வரைக்கும் ப்ராப்பராக நடந்திருக்குங்கிற விஷயத்தையும் அவர் அங்கே சொல்லியிருக்காரு. இதில் 2451 கோடி ப்ராஜெக்ட் தான் சொல்லியிருக்காங்க. உங்களை மாதிரி ஃபோர்ஜரின்னு சொல்லலை. இந்த மாதிரி ஃபோர்ஜரின்னு சொல்லிக்கிட்டு ஃபோர்ஜரி யார் ஃபோர்ஜரி? ஃபோர்ஜரி நாய் நீங்கள்லாம் பேசுகிற அளவுக்கு எங்கள் கம்பெனி தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு ரெடியாக வருது. ஓகேங்க சார், அனைவருக்கும் நன்றி. பல விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நம்ம எம்டி சார் வர வரைக்கும் எம்டி சார் கண்டிப்பாக கூடி சீக்கிரம் வருவார். அவருடைய வீடியோவில் கண்டிப்பாக எம்டி சேனலில் எம்டி ஃபோரமில் கண்டிப்பாக பாருங்கள். அதன் மூலியமாக இதான் என்னுடைய ஃபோட்டோ, என்னுடைய ஃபோன் நம்பர் நான் இதில் இணைச்சி விட்றேன். இந்த வீடியோவில் நான் கண்டிப்பாக போட்டு விட்றேன். ஓகேங்களா? இது பழைய ஃபோட்டோ, இதுதான் என்னுடைய ஃபோட்டோ. மறந்துடாதீங்க. நான் இதிலேயே கமெண்ட்டில் நான் ஃபோன் நம்பரையும் நான் டைப் பண்ணி அனுப்புகிறேன். முடிஞ்ச அளவுக்கு கிருத்திக் சார்கிட்ட இந்த வீடியோவை கொண்டு போங்க. கிருத்திக் சோறு என்ன சோறு, அவனுக்கு என்ன அவ்வளோ பெரிய மரியாதை? என் ப்ராடக்ட்டை அவன் குறை சொல்லிக்கிட்டு இருக்க அந்த நாய்கிட்ட இதை கொண்டு போங்க. அந்த நாய் எனக்கு கண்டிப்பாக அவன் கால் பண்ணி பேசணும். அவன் பேசுகிறவர் நான் காலை எதிர்பார்த்துட்டு இருக்கேன். கொஞ்சம் நீங்களும் பொறுமையாக இருங்க. கூடிய சீக்கிரம் நல்ல செய்தி வரும், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வரும். பொறுமையாக இருந்தவங்க எல்லாம் கெட்டு போகல. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் இது வரைக்கும் பொறுமையாக இருந்துட்டோம் இல்லையா? இது வரைக்கும் பொறுமையாக இருந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் காலம்தான், இன்னும் ஒரு 10 நாள். 5ஆம் தேதி கண்டிப்பாக நமக்கு உண்டான ரிசல்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்க சார், அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. இதில் எதுவும் தவறாக பேசியிருந்தால் என்னை மன்னிச்சிருங்க. உங்கள் மனசுக்கு புண்படுற மாதிரி எதுவும் தவறாக பேசியிருந்தாலும் என்னை மன்னிச்சிருங்க. ஆனால் என் நிறுவனத்தை பற்றி ஒருத்தன் பேசுகிறான் அப்படின்னா அவனை நான் 1000 பேசுவேன். இன்னும் என் வாயில் நிறையா வருது. என் நிறுவனத்தை பற்றி குறைவை சொல்லி பேசினவங்க மேலே நிறையா வருது. அதை நான் அவனை பேசிக்கிறேன். இதில் எதுவும் தப்பாக பேசியிருந்தால் என்னை மன்னிச்சிருங்க. ஓகேங்க சார், அடுத்த வீடியோவில் சந்திப்போம் கண்டிப்பாக. நன்றி சார்.